ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சேனல் கல்வி கரையில். இந்த சேனலோட நேம் மாதிரியே நம்ம இந்த சேனலில் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம்ஸ். எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஏன் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சிலருக்கு கொஷின்ஸ் வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஹையர் அஃபீஷியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா, கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஈஸியாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக கலெக்ட் பண்ணலாம். அண்ட் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் டூலாக இருக்குது. இந்த டூலை யூஸ் பண்ணணுன்னா ஒன்று தாங்க வேணும், ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும். கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி சர்வேஸ், குவிசஸ்லாம் ஃபியூ மினிட்ஸில் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் டெய்லி எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சாம்பிள் கூகுள் ஃபார்ம் எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ண ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் போதும். நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ கூகுள் ஷீட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். கூகுள் ஷீட்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு நார்மல் எக்ஸல் ஷீட் தான். இந்த கூகுள் ஷீட்டோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ரெஸ்பான்சஸோட டைம் ஸ்டாம்பை நோட் பண்ணிக்கும் ஒரு காலமில். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்பான்சஸும் எந்த டைமில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு லிங்க் க்ரியேட் ஆகும். அந்த லிங்க்கை நீங்கள் யார்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்க விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு மெயிலாகவும், அப்படி இல்லைன்னா அந்த லிங்க்கை அவங்களுக்கு சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரெஸ்பாண்டன்ஸ் லிங்க் மூலயமா கூகுள் ஃபார்ம்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களோட ரெஸ்பான்சஸ் எல்லாமே கூகுள் ஷீட்ஸில் ஆட் ஆகும். இதுதான் பேசிக் ஒர்க் ஃப்ளோ. யூசர்ஸ் லிங்க் மூலயமா ஃபார்மை ஓப்பன் பண்ணுறாங்க, ரெஸ்பான்சஸை ஃபில் பண்ணுறாங்க. அவங்களோட ரெஸ்பான்சஸ் எல்லாமே கூகுள் ஷீட்டில் ஆட் ஆகுது. ரெஸ்பான்சஸ் கூகுள் ஷீட்டில் மட்டும் ஆட் ஆகாமல் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் நமக்கு கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் ஆன்சர்ஸ் தருது. நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது பார் கிராஃப்லேயும் பை சார்ட்ஸாகவும் நமக்கு ஆன்சர்ஸ் தருது. ஸோ நம்ம ஈஸியாக அனலைசிஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்ம்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சம் ஆஃப் த அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறீங்க, அப்படி இல்லாட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் கிளைண்ட்ஸ்கிட்ட இல்லை கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட டீச்சிங் எப்படி ரீச் ஆகுது ஸ்டூடெண்ட்டுக்கு, எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணுறதுக்கும் அந்த ஈவெண்ட்டை என்கேஜ் ஆகிறதுக்கும் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கா, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் டேட்டா என்ட்ரிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூகுள் ஃபார்ம்ஸை நீங்கள் டெய்லி ஒர்க் அப்டேட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி ஒப்பீனியன்ஸ் கேட்கவும் இந்த கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த கூகுள் ஃபார்ம்ஸை ஒரு குவிஸ் டூலாகவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆன்லைன் டெஸ்ட் டூல். இதில் நீங்கள் டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம்.
மார்க்ஸ் அசைன் பண்ணலாம் அண்ட் எண்ட் ஆஃப் த டெஸ்ட்டில் மார்க்ஸும் ரிலீஸ் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கூகுள் ஃபார்ம்ஸ்னால் என்ன, கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் கூகுள் ஃபார்ம்ஸில் எப்படி கேலண்டர் ஈவெண்ட் ஆட் பண்ணி ரிமைண்டர் சென்ட் பண்ணுறது, கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி சர்டிஃபிகேட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி ஒரு குவிஸ் டூலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு இது மாதிரி பல வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.